அரசியல் நியமனங்கள் வேண்டாம். அரசியல் நியமனங்கள் வேண்டாம். அரசியல் நியமனங்கள் வேண்டாம். அரசியல் நியமனங்கள் வேண்டாம். தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு அரசியல் தமிழகத்துக்கு வேண்டாம் வேண்டாம் அரசியல் வேண்டாம் 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 அரசியல் வேண்டாம் 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 அரசியல் வேண்டாம் 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 அரசியல் வேண்டாம் அரசியல் தலையீடு காரணமாக பல காலமாக பல்கலைக்கழகத்தை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற சில அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், மாணவர் சங்கம், ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டமானது இன்று காலையில் பரமேஸ்வரன் ஆலயத்தில் தேங்காய் அடித்து பிரார்த்தனையுடன் ஊர்வலமாக வந்து பல்கலை முன்றலில் நாங்கள் இப்போ கூடியிருக்கின்றோம். இந்த போராட்டமானது வெளிவாரி உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கு ஆக செய்கின்ற தனி வேலையல்ல, பல்கலைக்கழகம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். இங்கு பல்கலைக்கழக மாணவர் அவை தலைவர், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், எமது ஊழியர் சங்க பிரதிநிதிகள் கருத்துக்கள் கூறுவார்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அங்கத்தவர்களுக்கும், வவுனியா வளாக ஊழியர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு முதலில் பல்கலைக்கழகத்தில் எமது தொழிற்சங்க பிரதிநிதியும் எமது உபதலைவருமான கலாராஜா கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிட்டதொரு அரசியல் கட்சியினாலே யாழ்ப்பாணத்திலே உருவாக்கப்பட்டது. அந்த மோசமான அரசியல் கலாச்சாரம் என்ற வைரஸ் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சில காலமாக புகுந்து கொண்டு ஒரு மோசமான பல்கலைக்கழக கலாச்சாரத்தை, அந்த மோசமான அரசியல் கலாச்சாரம் உருவாக்கியது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சீர்கட்ட நிலைமையாகும். இந்த ஆட்சி மாற்றமானது எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக வேணும் ஒரு சுதந்திரமான சிவில் வழியை உருவாக்கி இருக்கின்றது. இந்த சிவில் வழியை பயன்படுத்தி நாங்கள் இந்த மோசமான அரசியல் கலாச்சாரம், பல்கலைக்கழகத்துக்குள் புகுத்தி இருக்கின்ற மோசமான பல்கலைக்கழக கலாச்சாரத்தை நாங்கள் அதிலிருந்து பல்கலைக்கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதனுடைய முதற்கட்டமாக பல்கலைக்கழக வழிவாரி உறுப்பினர்களை, இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினால் இங்கே உள்வாங்கப்பட்டவர்கள், இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக விஞ்ஞான ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் சங்கம், இன்று வவுனியா வளாக ஊழியர் சங்கம் எல்லோருமே ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். சற்று முன்னர் இங்கு எழுப்பப்பட்ட கோஷங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது உண்மையிலே பல ஆண்டு காலமாக, 5 ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட பல்கலைக்கழக சமூகத்தினர் குமுறி தங்களுடைய குரலை வெளிப்படுத்திய குரல். உண்மையில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் உண்மையிலே சில தந்திரோபாய நடவடிக்கைகளாக அனைவரையும் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையாக முதற்கட்டமாக பல்கலைக்கழக வெளிவாரி உறுப்பினர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்திருக்கின்றது. கொண்டு செல்லப்பட வேண்டும். பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட இந்த மோசமான பல்கலைக்கழக கலாச்சாரத்தை சீர் செய்ய உங்களுக்கு சில காலம் பிடிக்கும். இதற்காக நாங்கள் மிக கடுமையான முயற்சி. தமிழ் மக்களை, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல படுகொலைகள், ஆழ்கடத்தல்கள், கப்பங்கேட்டல் போன்ற சமூக விரோத செயல்களை செய்த அரசியல் கட்சி ஒன்றின் சார்பாக 14 வெளிவாரி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் அந்த கட்சியின் ஸ்ரீதர் தியேட்டரில் போய் ஒன்று கூடி
இந்த பல்கலைக்கழகத்திற்குள்ளே அந்தரங்கமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்களை அந்த கட்சி அலுவலகத்தில் விவாதித்து ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்து பல்கலைக்கழகத்தில் உள்ள புத்திஜீவிகளை அவர்களுடைய காலிலே விழுந்து பணியுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். பட்டங்களுக்குமாக அவர்களுடைய அந்த கொடுமையான அவர்களுடைய அலுவலகங்களில் தவம் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சில துறை தலைவர் பதவிகளுக்கு, கோஆர்டினேட்டர் பதவிகளுக்கு மற்றும் தங்களை மழுங்கடிப்பதற்கான நடவடிக்கைகளே இந்த பேரவை உறுப்பினர்கள் இருக்கார்கள் என்று கூறிக்கொண்டு, எனவே எதிர்வரும் காலங்களில் அரசியல் சாயம் இல்லாமல் சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் சமூகத்தில் மக்களால் மதிக்கப்படுகிறவர்களை பல்வேறு துறைகளிலிருந்து இதுக்கு நியமித்து ஒரு சுகமான அமைதியான ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக எமது பல்கலைக்கழகம் உருவாக கேட்டுக்கொள்வோம். நன்றி. நமது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் பூரண ஆதரவு வழங்குவதாக முடிவெடுத்து இன்றைய போராட்டத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று நான் தெளிப்பட கூறிக்கொள்கின்றேன், எமது பல்கலைக்கழகம் அரசியல் கட்சி நடத்துவதற்குரிய ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. இந்த பல்கலைக்கழகம் மாணவர்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் இயங்க வேண்டிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தமது சுயலாபத்துக்காக வெளிவார உறுப்பினர்களை நியமித்து கடந்த 2008க்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளால் எமது பல்கலைக்கழகத்தை சீரழித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் பல காலங்களாக கூறி வந்த பொழுதும் எமது பல்கலைக்கழக சமூக கருத்தை உதாசீனம் செய்த நிலையில் இன்றைய நிலை ஒரு முதலாவது ஒரு கட்ட நடவடிக்கையாக காணப்படுகிறது. இந்த வெளிவார உறுப்பினர்கள் முற்று முழுதாக பேரவை உறுப்பினர்கள் தாமாக விலகிச் செல்ல வேண்டும். அவ்வாறு விலகு செய்யாத இடத்து மாணவர் போராட்டங்கள் மூலம் மாபெரும் போராட்டங்களை நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். ஆகவே உரிய தரப்பினர் இதனை கவனத்தில் எடுத்து உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுக்குரிய பல்கலைக்கழகம், நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வனமானத்தின் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஏனையவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அரசியல் சார்பான ஒரு கட்சியாக ஒரு நிறுவனமாக நமது பல்கலைக்கழகம் இருப்பதை நாங்கள் ஒருபோரும் இடமளிக்க மாட்டோம். ஆகவே உரிய தரப்பினர் இதை கருத்தில் கொண்டு எமக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்காத இடத்து மாணவ போராட்டங்கள் மூலம் மீண்டும் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். ஊழியர்கள் நியமிக்கப்படும் பொழுது சம்பந்தமில்லாத ஒரு அமைச்சில் இருந்து உயர்கல்வி அமைச்சிற்கு பெயர் பட்டியல்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து நியமனங்கள் வழங்க